திமுகவுக்கு எப்பயுமே ரெண்டு முகம் இருக்கு. அவங்க வந்து வெறுமனே மாணிக்கம் மட்டும் கிடையாது, மாணிக் பாட்சாவும் அவங்க தான். அந்த முகத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட அதிமுகவை டீல் பண்ண கட்சி எம்ஜிஆர் அவர்களை பார்த்தாங்க, ஜெயலலிதா அவர்களை பார்த்தாங்க. ஆனா இப்ப எல்லாமே சின்ன பசங்க, இவங்கள டீல் பண்ண முடியாம திணறாங்களோ திமுக. திமுகவிடம் ஒரு திணறல் தெரிவது உண்மைதான். ஆவேக்கான ஒரு கட்சி வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களையுமே அவங்க பக்கம் தள்ளிட்டு போயிட்டாங்க. இப்ப இவங்க சிஜேபியை வளர்த்து விட்டு பாக்கி இருக்கிற இளைஞர்களும் அந்த பக்கம் போயிட்டா அப்ப திமுகவில் யாருதான்? துரைமுருகனும் ஏவாவேலும் தான் இருக்கும். சிஜேபி இந்திய அளவில் ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு சக்தியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஜேபி எல்லாம் ஒரு பெரிய அளவில் வளராது. உங்களை பத்தி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா சொன்னா நாரிடும் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து ஒரு உச்சக்கட்ட கோவத்துக்கு போய் எல்லாம் ட்ரிகர் பண்றாங்களோ சார். அவர் பேசட்டும், இதன் மூலமா ஏதாவது வார்த்தைகள் வரும், அது மக்கள் மத்தியில தாவேகா பேரை டேமேஜ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ திமுக. இல்ல, திமுக தாவேகாவினரை ட்ரிகர் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தாவேகாவினர் தான், முக்கியமாக ஆதவ் போன்ற நிர்மல்குமார் போன்றவர்கள் தான் திமுகவை ட்ரிகர் பண்றாங்க. ஏன்னா இவங்களை எப்படியாவது ட்ரிகர் பண்ணி அவங்கள கண்ட்ரோலை வந்து இழக்க வைக்கணும், அதன் மூலமாக அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ திமுகவுக்கு எப்பயுமே ரெண்டு முகம் இருக்கு. அவங்க வந்து வெறுமனே மாணிக்கம் மட்டும் கிடையாது, மாணிக் பாட்சாவும் அவங்க தான். அதனால அந்த முகத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் அந்த நேரலையின் பின்னணி கூட இதுவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திமுக தாவேகாவினரை ட்ரிகர் பண்றதை விட தாவேகாவினர் திமுகவை ட்ரிகர் பண்ற சம்பவங்கள் தான் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தொலைக்காட்சிகள்ல அவங்க தூங்குறது, அவங்க சாப்பிட்றது, திமுக என்னென்ன பண்றாங்க அதெல்லாம் எடுத்து போட்டு அவங்க வந்து கலாய்க்கிறாங்க. அதுவுமே அவங்க வந்து சொல்றாங்க, நாங்க இப்படி பண்றதுல எங்களை கலாய்க்கிறாங்க வெளில அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னா. அப்ப நேரில் நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணுங்களா சார்? அங்க போய் தூங்குறது, பக்கத்துல இருந்து பேசி விளையாடுறது, இதெல்லாம் எப்படி சார் மக்கள் ஏத்துப்பாங்க? இல்ல, பொதுவாகவே நம்ம சொல்லணும் அப்படின்னா சட்டமன்ற நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு அலுப்பையும் சலிப்பையும் கொடுக்கும். அதுல எல்லாம் மாற்றம் இல்லை. இப்போ நீங்களே தொலைக்காட்சியில் வந்து ஒரு நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு அமைச்சர் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் முதலமைச்சரை புகழ்றாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கே ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிடும். அதுக்கப்புறம் மக்கள் பிரச்சனையை பேசுகிறேன்ட்டு இப்போ இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மாதிரி ஒன்று 2 தடவை சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, KN நேருவே போர் அடிக்குதுங்கிறாரு. அப்போ மற்ற அமைச்சர்களுக்கும் அப்படி தானே இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சோர்வாயிடுவாங்க. அதன் மூலமாக கண் அசைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு பழமொழி கூட இருக்குது, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு. அப்போ சட்டசபையில் இருக்கிறவங்களும் தொண்டர்கள் தானே, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு உள்ள போய் உட்காந்து அவங்களுக்கு தூக்கம் வரதான் செய்யும். இது எல்லா காலத்துலேயும் உள்ளது தான். இன்னைக்கு அது நேரலையில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கண்டென்ட்டாக மாறுது. பட் அதே நேரம் சபாநாயகர் அவையில் சபை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிற விஷயங்களை ஊடகங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு எப்படி சொல்றாரோ அந்த மாதிரி அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கௌரவத்தை குலைக்கிற, இப்போ ஒருத்தர் தூங்குறாரு, கொட்டாய் விடுறாரு, மூக்க நோண்டுறாரு, இதையெல்லாம் வந்து ஒரு கண்டென்ட்டா போடுறதுக்கும் வந்து அவங்க தடை விதிக்கணும். ஏன்னா இதன் மூலமாக இந்த தொலைக்காட்சியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அந்த உறுப்பினரை அவமானப்படுத்துவது தான். அப்ப ஒரு உறுப்பினரை ஒரு ஊடகம் வந்து அவமானப்படுத்துவதை சபாநாயகர் எப்படி அதை அனுமதிக்க முடியும்? என்ன கேட்டால் இந்த விவகாரத்தில் சபாநாயகர் அப்படி ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறது மற்ற கட்சிகளுக்கும் ஒரு டைட்னஸை கொடுக்காது சார். இப்போ பிரேமலதா விஜயகாந்த் தான் நீங்கள் சொல்லிட்டு சட்டமன்றமா சண்டை மன்றமா, இப்போ சண்டை மட்டுமே போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றதுல அவங்க பேசுறாங்க. மற்ற கட்சிகளை எப்படி சார் பார்ப்பாங்க? அதிமுகவோ தேமுதிகவோ பாமகவோ எப்படி பார்ப்பாங்க? அதாவது சட்டமன்றமா சண்டை மன்றமான்னு கேட்குற தகுதி வந்து பிரேமலதா விஜயகாந்துக்கு கிடையாது. என்ன காரணம்னா இவருடைய கணவரான விஜயகாந்த் இதே சட்டமன்றத்தில் தான் நாக்கை துருத்திட்டு அப்படின்னாரு. என்ன அன்னைக்கு அது சட்டமன்றமா சண்டை மன்றமானு விஜயகாந்த் அவங்க கேட்டிருப்பாங்களா என்ன? அதனால அந்த கமெண்ட் அடிக்கிறதுக்கான தகுதியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே எல்லா காலத்திலும் சட்டமன்றம் இப்படி தான் இருக்கு. இன்னைக்கு ஒன்றும் புதுசாக வந்துடல. அதுக்கு அடுத்து பார்த்தா இவங்க பேசுகிற நேரத்தில் என்னத்தை பேசிடுறாங்க, மக்கள் பிரச்சனையை பற்றி தான் பேசுகிறாங்களா என்ன? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால புதுசாக போனவர்களுக்கு அது ஒரு அதிர்ச்சியாக அல்லது ஒரு புதிதாக இருந்திருக்கும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். பாமகவினருக்கும் தெரியும்ல சட்டமன்றம்னா இப்படி தான் இருக்கும். சௌமியா அன்புமணிக்கு வேணா அது புதுசாக இருக்கலாம். பாமக எம்எல்ஏக்களுக்கு இதெல்லாமே அவர்கள் ஏற்கனவே கண்ட காட்சிகள் தான். ஆனால் மொத்தத்தில் நம்ம ஒரு பொதுமக்களாக இதை சொல்லும் போது உங்களை சட்டமன்றத்துக்கு நாம் அனுப்பி வைத்தது எங்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கு, உங்களுடைய தனிப்பட்ட பஞ்சாயத்துகளை தீர்த்துகிற இடம் வந்து சட்டமன்றம் கிடையாது. அதுக்கப்புறம் தாவேகா உறுப்பினர்கள் அமைச்சர்களுடைய அந்த பேச்சை பார்க்கும்போது தாவேகா கூட்டத்தில் தாவேகா நிகழ்ச்சிகளில் பேச வேண்டியதை இவங்க சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. இப்போ
புஷி ஆனந்த் பார்த்தீங்கன்னா விஜயை புகழ்ந்து அந்த கட்சி எப்படி வளர்த்தோம் அப்படியெல்லாம் பேசுவார். இது எல்லாமே அவர்களுடைய தொண்டர்களிடம் பேச வேண்டிய விஷயம், இங்கே பேச வேண்டிய விஷயம் இல்லை. ஸோ இந்த புரிதலோடு இவர்கள் இயங்குனா அது சட்டமன்றம் வந்து ஒரு சரியான மாண்போட இயங்கும். இன்னொரு புறம் அமைச்சர் வன்னியரசு அவர்களுடைய தாக்குதலுமே வந்து பல மடங்கு அதிகமா இருக்கு சார். ஏன்னா உதயநிதி அவர்கள் சினிமா பத்தி ஒரு பேசாது, கிளைமேக்ஸ் அப்படிலாம் பேச, அதுக்கு இவர் வந்து பதில் சொல்றாரு. அதே மாதிரி சமூக நீதி அப்படின்றத வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குன்றது இங்க வாயில தான் சொன்னீங்க, இங்க தாவேக நிறைவேற்றி காட்டிடுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா விசிகா இன்னும் வந்து அந்த நட்பு சக்தியோட தான் இருக்கு திமுகவோட அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஆனா இப்ப இவருடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது முழுமையா விலகி வந்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல, திமுகவோடு நீங்க சொன்ன மாதிரி திருமாவளவன் வந்து ஒரு நெருக்கமான நட்புல இருந்தாரு. ஆனால் சமீப காலமாக அவருடைய பேச்செல்லாம் பார்க்கும்போது மெல்ல அதிலிருந்து நகர்ந்து வருகிறார் அப்படின்னு தான் புரிஞ்சிக்க முடியுது. இன்னொன்று ரொம்ப வெளிப்படையான உண்மை என்னன்னா, திருமாவளவன் திமுகவோடு இருந்த போதும் திமுக மீது கடுமையான அதிருப்தியில் தான் இருந்தார். அவர்களோட தொகுதி உடன்பாடு, அவர்கள் ஒதுக்கிய தொகுதியில் உடன்பாடு இல்லாதது, பல்வேறு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா திமுக மீது ஒரு மிகப்பெரிய கடுப்பும் வெறுப்புமே விசிகாக்கு இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் என்னன்னா அவங்களுக்கு வேற வழி இல்லை. திமுக வேணாம், திமுக நம்மளை அவமானப்படுத்துது, நம்ம கேட்ட தொகுதியை தரல, நம்ம கேட்குற நம்பர்ஸில் வந்து தொகுதிகள் கொடுக்கல, அப்போ நம்ம அதிமுக சைடு போயிடலான்னு பார்த்தா அங்கே இவர்களுக்கு பிடிக்காத 2 எதிரிகள் இருக்காங்க, ஒன்று பாமக, ஒன்று பாஜக. அதன் காரணமாகவே இவங்க வேண்டா வெறுப்பாக தான் திமுக கூட்டணியில் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் தாவேகாவிலிருந்து பகிரங்க அழைப்பு வந்தும் இவரெல்லாம் எங்கே ஜெயிக்க போறாரு, இவர் ஒரு சீட்டில் ஜெயிச்சாலே அதிகம், இவர் பின்னால போனோம்னா அன்னைக்கு விஜயகாந்த் பின்னால மக்கள் நல கூட்டணிக்கு போய் தோத்து போன மாதிரி நம்மளும் நடுத்தருவில் நிற்கணுங்கிறதுனால இவர் தாவேகா பக்கம் போகலை. எல்லா அவமானங்களையும் முழுங்கி கொண்டு அந்த கூட்டணியில் தொடர்ந்தாங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது அப்படியே நிலைமை மாறிடுச்சு. தாவேகாங்கிறது எதிர்கால தமிழ்நாட்டு அரசியலில் இனி தாவேகாவை தவிர்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் திமுகவை விட ஒரு படி மேல்ங்கிற யதார்த்தம் புரிந்த பிறகு மெல்ல பிகு பண்ணிக்கிட்டு இப்ப தாவேகா பக்கம் நகர்ந்துட்டாங்க. ஸோ இந்த நிமிடம் வரை அவங்க தாவேகாவோடு தான் ரொம்ப இணக்கமா இருக்காங்க, கிட்டத்தட்ட திமுகவிலிருந்து நகர்ந்துட்டாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து வன்னியரசு பேசுறார் அப்படின்னா வன்னியரசு வெறுமனே தன் சொந்த கருத்தை மட்டும் பேசிட முடியாது. கட்சியினுடைய கருத்து என்ன, தலைவருடைய அபிப்பிராயம் என்ன, எல்லாத்தையும் தெரிந்து கொண்டுதான் நீங்க அங்க போய் பேச முடியும். இப்ப திருமாவளவனுக்கு பிடிக்காத, திருமாவளவனுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்தை வன்னியரசு பேசிட முடியாது. அப்ப வன்னியரசு எப்படியெல்லாம் பேசுகிறாரோ இது எல்லாமே திருமாவளவனுடைய விருப்பம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சார் இன்னொரு புறம் வந்து திமுக சிஜேபியோட கூட்டணி வைக்க போகுது, அவங்க வந்து இங்க வந்து சிஎம் வந்து நல்ல சிஎம் ஸ்டாலின் தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க, இங்க வந்து நாங்க விஜய் எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி திமுக வந்து பெருமளவு பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் உண்மையா சார்? அதாவது என்னன்னா இது எல்லாமே வதந்தி அல்லது யூகம் அப்படிதான் நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஜேபி இந்திய அளவில் ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு சக்தியாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஜேபி எல்லாம் ஒரு பெரிய அளவில் வளராது, அதுதான் யதார்த்தம். என்ன காரணம் அப்படின்னா இப்போ சிஜேபியில் யார் இருக்கா அப்படின்னா இந்த ஜென்சிகள் தான் இருக்காங்க. இந்திய அளவில் சிஜேபி பின்னால் இருக்கிற பெரும்பாலானவர்கள் ஜென்சியினர் தான். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்சிக்கள் எல்லாமே தாவேகா பக்கம் இருக்காங்க. அப்போ சிஜேபி பின்னால் யார் வருவா? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், விஜயை பிடிக்காத இப்போ ஒரு அஜித் ரசிகர், விஜயை பிடிக்காத ஒரு சிவகார்த்திகேயன் ரசிகர், விஜயை பிடிக்காத அஜித் ரசிகர்கள், இந்த மாதிரியான ஆட்கள் வேண்டுமானால் தாவேகாவுக்கு எதிராக இந்த சிஜேபி பின்னால் செல்வதற்கு வாய்ப்பு இருக்க தவிர மற்றபடி தாவேகா பின்னால் திரண்ட இளைஞர் கூட்டம் மாதிரி இன்னொரு கூட்டம் சிஜேபி பின்னால் போகாது. இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுக்க சிஜேபி தேர்தலில் நின்று ஒரு பெரிய வெற்றி அடைந்தாலும் தமிழ்நாட்டில் சிஜேபிக்கு பெரிய வரவேற்பு இருக்கு, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது திமுக சிஜேபிக்கு ஃபண்டிங் பண்ணி அந்த சக்தியை வளர்ப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு அதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. இல்ல சார், இப்ப டெல்லியில வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு, அதுல வெற்றியும் வந்து பெற்றாங்க, அதனுடைய தொடர்ச்சியா இங்க வேற போராட்டம் நடந்துச்சு, இதுலயே வந்து திமுக தான் காரணம் அப்படின்ற பல விமர்சனங்கள் இருந்துச்சு. இப்போ அவங்க வாலண்டியர் நாங்க தமிழ்நாட்டுக்கு வரோம், இங்க வந்து போராட்டம் நடத்துவோம், இங்க வந்து நாங்க ரூட் மாஃபியா எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம்ன்றது இல்ல பேசும்போது அப்ப இதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்ற சந்தேகம் ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு வரும் இல்ல சார்? அதாவது ஒண்ணு புரிஞ்சுங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக யார் போராடினாலும் அவர்களுக்கு எதிர்கட்சிகள் வந்து ஃபண்டிங் மற்றும் ஆதரவை வந்து கொடுப்பாங்க. அதே நேரம் அந்த அமைப்பை ஒரு பெரிய மக்கள் சக்தியாக உருவாகுவதற்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, தாவேகான ஒரு கட்சி வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களையுமே அவங்க பக்கம் தள்ளிட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க சிஜேபியை வளர்த்து விட்டு பாக்கி இருக்கிற இளைஞர்களும் அந்த பக்கம் போயிட்டா அப்போ திமுகவில் யார் தான் இருப்பா? துரைமுருகனும் ஏவாவேலும் தான் இருக்கணும். ஸோ அது வந்து திமுகவுடைய எதிர்காலத்துக்கே ஆபத்து.
இப்போ 2031 36 தேர்தலில் திமுகக்கெல்லாம் வாக்காளர்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு போராடுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதோ ஒன்று பண்ணுறாங்கங்கும்போது ஒரு சின்னதாக அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க. மற்றபடி அது பெரிய அளவில் ஒரு சக்தியாக வளருவதற்கு திமுக வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பெல்லாம் பண்ணாது. ஏன்னா அது அவங்களுக்கே ஆபத்தாக மாறிடும். ஏன்னா இப்போ எல்லா போராட்டங்களையும் திமுக ஏதோ ஒரு வகையில வந்து ஊடுருவி இப்போ தாவேக்கரோட நேமை டேமேஜ் பண்றோம் அப்படின்னு தான் பார்க்குவோம். இப்போ சமீபத்தோட லயலாமணி ஒரு போராட்டக்காரில் பேசுறாரு, அங்க ஒருத்தர் வந்து சைகை காட்டுறாரு, நீங்க பேசுங்க அந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆகுது அப்படின்னும் போது இந்த மாதிரி எங்க நடந்தாலும் அது உள்ள திமுகவினுடைய ஏதோ ஒரு சார்பில் அவங்களுக்கான நெருக்கடிகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் எக்ஸ்போஸும் ஆயிடுறாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலமா. இது எப்படி சார் பாக்குறது? இல்லை, அது எல்லா காலத்திலும் இருந்தது தானே. இப்போ ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி வந்து எல்லா நேரமும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். இவங்களை எப்படி குறை சொல்லலாம், இவங்க பண்ணுற தப்பு என்ன, இவங்க பண்ணுற ஊழல் என்ன, இதை நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் யுகம்ங்கிறதுனால இது எல்லாமே நமக்கு உடனடியாக தெரியுது. கடந்த காலங்களில் இதெல்லாம் நமக்கு தெரிய வரல, அவ்வளோதான். மற்றபடி அன்றைக்கு நடந்தது தான் இன்றைக்கும் நடக்குது. இப்போ நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு, இன்னொரு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து அங்கே ஒரு சவுண்டு விட்டாரு, அல்லது ஒரு கல்லை விட்டாரு, ஒரு பாட்டிலை வீசினாருன்னு செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இதெல்லாம் எல்லா காலத்திலும் நடப்பது தான். இது வந்து இந்த ரீல்ஸ் காலங்கிறதுனால எல்லாமே கண்டென்ட்டாக மாறி இப்போ நம்ம பார்வைக்கு வருது. ஆனால் கண்டென்ட்டாக மாறுது, அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்கன்றதும் திமுகவுக்கு வந்து தெரியுது. தெரிஞ்சவருமே திரும்ப திரும்ப அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மாற்றாமல் அதே திரும்ப பழைய ஸ்ட்ராட்டஜியை பண்ணுறாங்களே சார். நம்ம மக்கள் மத்தியில் எக்ஸ்போஸ் ஆகும் தெரியுது இல்லை சார் அவங்க? இல்லை, அதை அவங்க அப்படி நினைக்கிறது இல்லை. என்ன, நமக்கு இதனால் வந்து கெட்ட பேர் வரும், நம்ம கட்சிக்கு வந்து கெட்ட பேர் வருங்கிறத அவங்க உணரலை. அப்படிதான் அதை நம்ம எடுத்துக்கணும். ஏன் சார்? ஏன்னா இப்போ இவ்வளோ அதிமுகவை டீல் பண்ண கட்சி எம்ஜிஆர் அவர்களை பார்த்தாங்க, ஜெயலலிதா அவர்களை பார்த்தாங்க. ஆனால் இப்போ எல்லாமே சின்ன பசங்க, இவங்கள டீல் பண்ண முடியாமல் திணறாங்களோ திமுக? இல்லை, திமுகவிடம் ஒரு திணறல் தெரிவது உண்மைதான். என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக திமுகவுடைய அணுகுமுறைங்கிறது கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ அதிமுக ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு திமுக எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது அதிமுகவுக்கு தெரியும். அதே மாதிரி திமுக ஒன்று பண்ணுது அப்படின்னா அதிமுக என்ன ரியாக்ட் பண்ணுங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு தாவேக்காவுடைய அணுகுமுறைங்கிறது முற்றிலும் வேறு. புரியுதா இல்லையா? இந்த தலைமுறையினர்கிட்ட எப்படி நம்ம ரீச் ஆக முடியும், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எப்படி கொண்டு போகணுங்கிற அவங்களுடைய அணுகுமுறையே முற்றிலும் புதிது. அதனால திமுகக்கே அதெல்லாம் புரியவே இல்லை. இவங்களை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்றது, இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பதிலடி கொடுக்கறது, இவர்களுடைய பதிலடியை நம்ம எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுலே அவங்கள்ட்ட ஒரு பெரிய திணறல் தெரியுது. நீங்க சொல்ல போனா நீங்க தாவேக்காவை நினைத்து வந்து அவங்க கொஞ்சம் கலக்கத்துல தான் இருக்காங்க. அந்த ஆபாச தாக்குதல்களும் இன்னும் தொடர்ந்து தான் இருக்கு. பெண் எம்எல்ஏக்கள் மீதும் பெண் அமைச்சர்கள் மீதும் தொடர்ந்து அதை வந்து பண்ணிட்டே தான் வந்து இருக்காங்க. ஒருவேளை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தாரு அப்படின்னா இதை வந்து நிறுத்தி இருப்பாரு, தடுத்து இருப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் மாண்பு என்ன அப்படின்றது. இது உதயநிதி அவர்களுக்கு இதை பத்தி தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை, அனுபவம் இல்லை. அவர் வந்து ஒரு ராஜா மாதிரி இருந்தாரு, அவர் தூக்கிட்டு வந்து உள்ள உட்கார வச்சிட்டீங்க, இதனால கட்சி தான் இன்னும் பின்னாடி போகுது அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்கு. ஒரு ஸ்டாலின் இருந்திருந்தாரு அப்படின்னா அதை தடுத்து இருப்பாரா? இல்லை, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. திமுகவையும் ஆபாசத்தையும் பிரிக்க முடியாது. திமுகவுடைய வரலாறு தெரிந்தவர்களுக்கு இந்த உண்மை தெரியும். இதுக்கு கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி யாருமே விதிவிலக்கு இல்லை, அவ்வளவுதான். இன்னும் சொல்லப்போனால் நான் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேச்சாளர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் பேசுறது எல்லாமே ஆபாசமான அருவருப்பான மொழியில தான் பேசுவார். இவருடைய தாத்தாக்கள் எல்லாமே திமுகவில் கடந்த காலத்தில் இருந்திருக்காங்க. வெற்றி கொண்டான், தீப்பறி ஆறுமுகம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு லோக்கல் கூட்டத்தில் மட்டும் இல்லை, இப்போ கருணாநிதி போன்ற திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்கிற அந்த மாநாட்டிலேயே அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போ வெற்றி கொண்டான் பேசினாரு, நீங்கள் காதை பஞ்சு வச்சு அடைக்க முடியாது, சிமெண்ட் வச்சு பூசிக்கணும், அவ்வளவு ஆபாசமாக பேசுவார். கருணாநிதி அவர்கள் அன்றைய திமுக தலைவர் வந்து அதை கேட்டு அப்படி ரசிச்சுக்கிட்டு இருப்பார். இன்னைக்கு உதயநிதி செய்ததை பார்த்தோம்ல, அதை ஏற்கனவே அவங்க தாத்தா செய்தது தான், அதை இன்னைக்கு அவர் செய்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் காலத்திலும் இது நடந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பொன்முடி ஒரு கூட்டத்தில் என்ன பேசினாரு தெரியும், சைவம் வைணம் குறித்து அவர் சொன்ன உதாரணங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வக்கிரத்தின் உச்சம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் மீது இந்த கட்சி என்ன நடவடிக்கை எடுத்துருச்சு. என்ன இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கிய தலைவர்கள் ஒருத்தராக தான் இருக்காரு. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வும் கூட அந்த வயோதிகத்தின் காரணமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இது வந்து திமுகவையும் ஆபாசத்தையும் பிரிக்க முடியாது. எல்லாத்துக்கும் மேலே ராசா சமீபத்தில் ஒரு அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதுவும் வந்து ஒரு ஆபாசத்தின் இதாக தான் இருந்தது. அதனால இவர்களை வந்து அதிலிருந்து என்னைக்குமே பிரிக்க முடியாது. ஒரு பாடம் கற்றுக்கொள்ள அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இந்த தேர்தல் தோல்வியில் குறிந்து கூட திமுக எந்த பாடமும் கற்றுக்கொள்ளன்னு எடுத்துக்கலாமா? அதான் ஒன்று புரிஞ்சுங்க, திமுகவுக்கு வந்து தோல்வி புதிதல்ல. 5 வருடத்துக்கு ஒரு முறை வெற்றி பெறுகிறார்கள், 5 வருடத்துக்கு ஒரு முறை தோல்வி அடைகிறார்கள்.
அதுக்கடுத்து இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எப்பேற்பட்ட தவறு செய்தாலும் உங்களுக்கு வந்து அதிகபட்ச 5 ஆண்டு தண்டனை தான். அடுத்த 5 ஆண்டு உங்களையே வந்து முடிசூட்டி உட்கார வச்சுருவாங்க. அதனால இவங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறது இல்லை. இந்த தேர்தலில் தோத்தா கூட அவங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. கடந்த 5 வருஷமா ஆளுங்கட்சியாக ஓய்வு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தோம். இந்த 5 வருஷம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம். அடுத்த 5 வருடம் நம்ம தான் ஆளுங்கட்சிங்கிற ஒரு மனநிலையில் தான் அவங்க இருக்காங்க. அதுக்கு காரணம் கடந்த காலங்களில் அப்படி தான் நடந்திருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி நடந்தாலும் அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா திமுக 5 அதிமுக 5ன்னு மாறி மாறி தான் ஆண்டிருக்காங்க. அதனால இந்த தோல்வியும் கூட இந்த தோல்வியிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும், நம்மை சரி பண்ணிக்கணும், நம்மளை திருத்திக்கணும், நம்ம கட்சியை சரி பண்ணணும் அப்படின்லாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. என்ன இருந்தாலும் 31 நம்ம தானே ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த மனநிலை இருப்பதால் இந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு. நிறைய தகவல்கள் எங்களுக்காக தெரிஞ்சுச்சு சார். அடுத்தடுத்த நீங்கள் தொடர்ந்து பேசலாம். தகவலுக்கு நன்றி சார். நன்றி.